இந்த காணொலியில் நம்ம பரமக்குடியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ராமேஸ்வரம் போகிற வழியில் நீங்கள் பரமக்குடியை பார்க்கலாம். பரமக்குடி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நகராட்சி ஆகும். திரைப்பிரபலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கமல் சார், விக்ரம் சார்னு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் ஜவ்வாது புலவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து சேதுபதி மன்னருடைய ஆதரவை பெற்றவர். சமய நல்லிணக்கத்தின் சின்னமா இலக்கிய பங்களிப்புக்காக போற்றப்படுகிறார். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பரமக்குடியின் பேருந்து நிலையம். அதே மாதிரி வைகை நதியை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப மோசமாக இருக்கு. நகரத்தின் கழிவுநீர் எல்லாம் அங்கே தான் பாயுது. எல்லா குப்பையும் அங்கே தான் கொண்டு வந்து கொட்டுறாங்க. சாக்கடையில் அள்ளப்படுகிற அந்த கழிவுகளை எல்லாம் வண்டி வண்டியாக வந்து கொட்டுறதை நான் பார்த்தேன். எத்தனையோ டிவி நிகழ்ச்சிகளில் எதையோ பேசுகிறாங்க. இந்த நீர்நிலைகளை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. கோபிநாத் போன்றவர்கள் பொதுமக்களை கூட்டிகிட்டு வந்து நாய் மாதிரி குலைங்க அப்படிங்கிற மாதிரியான சல்லித்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு நீர்நிலைகள் ஏன் இப்படி இருக்கிறது, அதை எப்படி அழகாக பாதுகாக்க வேண்டும், அதற்கு இங்கு எது தடையாக இருக்கிறது, பொதுமக்களின் பங்களிப்பு என்ன, அரசின் பங்களிப்பு என்ன, ஒரு விவாதத்தை டிவி நிகழ்வில் ஆக்கப்பூர்வமான விவாதத்தை நடத்த வேண்டும். ஏன் அது நடக்கலை? இது பரமக்குடியில் மட்டும் கிடையாது. தாமிரபரணியிலிருந்து தமிழகத்தில் ஓடக்கூடிய அனைத்து ஆறுகளின் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. தமிழகத்தில் அது எந்த ஆறாக இருந்தாலும் சரி, நகரத்தின் குறுக்கே ஓடுகிற ஆறுகளின் கரைகளை இருபக்கமும் கரைகளை அழகாக கட்டி மரங்களை நட்டு பொதுமக்கள் நின்று பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடமா அதை மாற்றணும். வருங்காலத்தில் எதிர்காலத்தில் அப்படி ஒரு நிலையை நாம தான் உருவாக்கணும்.